புதுக்கோட்டை திருமயம் அருகே மாவூரில் உள்ள குவாரியில் அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுப்பதாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் கல்குவாரியில் கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இந்த ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபர் அலி. இவர் சட்டவிரோத கல்குவாரிகளுக்கும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி குவாரி உரிமையாளர்களால் அவர் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கல்குவாரி உரிமையாளர்களான ராசு, ராமையா, அவரது மகன் தினேஷ்குமார் மற்றும் முருகானந்தம், காசிநாதன் ஆகிய 5 பேரை திருமயம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. தற்போது இந்த 5 பேரும் சிறை காவலில் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறையூரில் உள்ள ராசு, ராமையாவுக்கு சொந்தமான 6 கல்குவாரிகளில் தொடர்ந்து கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கற்கள் வெட்டியிருக்கப்பட்டு அது திருடப்பட்டு வந்ததாகவும் முறையீடு நடந்தது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த கல்குவாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஆர்டிஓ ஐஸ்வர்யா சீல் வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் பலரும் இது குறித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இது போன்ற முறைகேடுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கோரிக்கை வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது திருமயம் அருகே உள்ள மாவூரைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான இடம் மற்றும் புறம்போக்கு இடத்தில் மாவூரைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் குவாரி அமைத்து கற்களை வெட்டி எடுப்பதாக வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யாவிடம் நேற்று புகார் அளித்த நிலையில் இன்று மாவூரில் உள்ள செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி மற்றும் புறம்போக்கு இடங்களில் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் கனிமவளத்துறை உதவி இயக்குநர் பாண்டியராஜன் ஆகியோர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கல்குவாரிகளை அளவிடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் எந்த அளவிற்கு கற்கள் எடுக்கப்பட்டு வருகிறது, எந்த அளவுக்கு முறையீடு ஈடுபட்டுள்ளனர் என்பது பின்னர் தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.